வணக்கம். உங்கள் தலையெழுத்தை எழுதும் சித்திரகுப்தரின் ஆசி உங்களுக்கு வேண்டுமா? வரும் சித்திரை பௌர்ணமி அன்று நாம் செய்யும் ஒரு சிறிய செயல் நம் 7 ஜென்ம பாவங்களையும் நீக்கி நம் தலைமுறையையே காக்கப் போகிறது. சாதாரண பௌர்ணமியை விட இந்த சித்திரை பௌர்ணமி ஏன் இவ்வளவு சக்தி வாய்ந்தது? இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய அந்த ஒரு ரகசிய பரிகாரம் என்ன? வாங்க பார்க்கலாம். சித்திரை பௌர்ணமியின் மகத்துவம். சித்திரை மாதம் என்பது தமிழ் வருடத்தின் முதல் மாதம். இந்த மாதத்தில் வரும் பௌர்ணமிக்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு. அன்றுதான் யமதர்மராஜனின் கணக்காளரான சித்திரகுப்தர் அவதரித்த தினம். நாம் செய்யும் ஒவ்வொரு புண்ணியத்தையும் பாவத்தையும் கணக்கு வைப்பவர் அவர்தான். இந்த நாளில் அவரை மனதார வேண்டிக் கொண்டால் நம் கணக்கில் இருக்கும் பாவங்கள் நீங்கி புண்ணியங்கள் அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை. செய்ய வேண்டிய 3 முக்கிய விஷயங்கள். சித்திரகுப்தர் வழிபாடு. இந்த நாளில் ஒரு பேப்பரையும் பேனாவையும் எடுத்து உங்கள் இஷ்ட தெய்வத்தின் முன் வையுங்கள். இனி நான் தீய செயல்கள் செய்ய மாட்டேன், நன்மைகளை மட்டுமே செய்வேன் என்று சித்திரகுப்தரிடம் மனதார உறுதிமொழி எடுங்கள். இது உங்கள் கர்மவினைகளை குறைக்க உதவும். நிலா ஒளி நீராடல். சித்திரை நிலவின் ஒளிக்கு ஒரு மருத்துவ குணம் உண்டு. அன்று இரவு 10 நிமிடம் நிலா வெளிச்சத்தில் அமருங்கள். இது உங்கள் உடலில் இருக்கும் எதிர்மறை ஆற்றலை, நெகட்டிவ் எனர்ஜி நீக்கி மன அமைதியை தரும். தயிர் சாதம் தானம். வெயில் காலம் என்பதால் சித்திரை பௌர்ணமி அன்று தயிர் சாதம் அல்லது நீர் மோர் தானம் செய்வது மிகச்சிறந்த பரிகாரம். இது உங்கள் பித்ருக்களின் ஆசியை பெற்றுத்தரும் ராஜயோகத்தை உறுதி செய்யும். ரகசிய பரிகாரம். அதிசயம் நடக்கும். கடன் தொல்லை அல்லது பணக்கஷ்டம் இருப்பவர்கள் ஒரு மஞ்சள் துணியில் 5 ரூபாய் நாணயத்தை வைத்து முடிச்சு போட்டு உங்கள் வீட்டின் பூஜை அறையில் வையுங்கள். சித்திரை பௌர்ணமி முடிந்ததும் அதை ஒரு உண்டியலில் அல்லது கோவிலில் சேர்த்து விடுங்கள். உங்கள் பண வரவில் இருக்கும் தடைகள் நீங்குவதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீர்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். சித்திரை பௌர்ணமி அன்று நீங்கள் எந்த கோவிலுக்கு போகப் போகிறீர்கள் என்பதை மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து பெற நம்ம சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செஞ்சு அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.